மேம் ஹாய் மேம். ஹாய்ங்க. மேம் சுகர் பேஷண்ட் வந்து மாம்பழம் வந்து சாப்பிடலாமா கூடாதா? அதுல மித்து ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா? இது மித்துன்னும் சொல்ல முடியாது, இது ஃபேக்ட்னும் சொல்ல முடியாது. மாம்பழம் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். பட் அதில் எவ்வளோ போர்ஷன் சைஸ்ன்றது தான் முக்கியமான விஷயம். இதோட பெனிஃபிட்ஸ் முதல்ல பார்ப்போம். மேங்கோஸ் வந்து வெரி ரிச் இன் ஃபைபர்ன்றதுனால இது நம்ம குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை கொஞ்சம் ஸ்லோ ஆக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால மேங்கோஸில் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்குதாங்க. பட் சுகர் பேஷண்ட்ஸ் இதை பார்த்து சாப்பிடணும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒரு நீங்கள் ½ கப் சைஸ், அதாவது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் நம்மளோட மேங்கோஸ் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி அதில் ஃபியூ பீசஸ் எடுத்தாலும் சரி, ஒரு 80 to 100 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது கன்சப்ஷனால் உங்களோட சுகர் கண்டிப்பாக ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. அதுவும் மேக் ஷுர் நீங்கள் இந்த மாதிரி மேங்கோ சாப்பிடும்போது தனியாக சாப்பிடாம, முக்கியமாக ஜூஸாக சாப்பிடாதீங்க. மில்க் ஷேக்ஸாக, அதாவது மேங்கோ ஷேக்காக நீங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு மேங்கோஸை மட்டும் தனியாக சாப்பிட்றது மச் மோர் பெட்டர். ஸோ போஸ்ட் மீல் எடுத்துக்கோங்க, இல்லை மீலோட சேர்த்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட், உங்களுக்கு சுகர்ஸ் ஆல்ரெடி நாட் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னா தயவு செஞ்சு அப்போ கொஞ்சம் உங்கள் சுகர்ஸை மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேங்கோ சாப்பிட்றதுனால உங்கள் கன்சப்ஷன் ஆஃப் சுகர்ஸோ இல்லை உங்கள் குளுக்கோஸ் இதுவும் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.